திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக எப்பொழுதும் போல திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் துதியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே திருக்கதவம் திறத்தல், 12 திருமுறை, ஆசிரியர் துதி, திருப்பள்ளி எழுச்சி முறையாக பாடிதான் நம்முடைய நிகழ்ச்சியை துவங்கி வைக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் துதியும் திருக்கதவம் திறத்தல் பாடல் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அடியேன் இன்றைக்கு 27 குருமார்களுடைய துதி பாடி மற்றவர்கள் அடியார் பெருமக்களை ஒப்படைத்து துவங்குகிறோம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரார் திருத்தால் போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாதவூரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரார் தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருவு பொருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர் கீரர் கள்ளாடர் உன் கபிலர் பரணர் மென் மெய் உணர் இனம் பெருமானோடு இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றி. ஆடூர் கா கணபதியா பிள்ளை அவர்களுடைய திருவடிகளை வணங்குகிறோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஐயா ராஜா ஐயா வாங்க. சிவாயினம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். சிவாயினம். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள்தன் திருவருளும் எனவும் கூடி தெருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருக்கதவம் திறத்தல். முனுசமையா படிங்க. திருக்கதவம் திறக்கும். பெருமான் பேரானந்தத்தில் பள்ளி எழுச்சி சித்ரா சித்ரா. ஐயா முனுசாமி ஐயா, என்ன பாடணும்னு தெரியலமா எனக்கு. பெருமான் பேரானந்தம்.
பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். அருமால் உற்று பின்னை நீ அம்மாழுந்தி அரற்றாதே. திருமாமணிசே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. ஐயா திருப்பள்ளி இடிச்சு பாட்டுமாங்கய்யா. படிங்க. திருச்சிற்றம்பலம். பூதங்கள் தோறும் நின்றாயே நின்னல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை. சீதங்குல் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் மரியாயங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. ஏதங்கள் அறுத்துயமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று பெருமானே விடியற்காலே என்னுடைய உள்ளத்திலே எழுந்தருளி எங்களுடைய துன்பங்களை எல்லாம் போக்க வேண்டும் என்று பெருமானை வேண்டி 5ஆம் திருநெறிய தமிழோசையில 5ஆம் திருமுறை முற்றோதலிலே இன்று 47வது பதிகம் திரு கச்சி ஏகம்பம். திரு குறுந்தொகை பகற்பண் 4 நாழிகை 10 to 12 மணி 9:36 10:48 இந்தோள ராகத்திலே பாடக்கூடியது. இது தொண்டை நாட்டுடைய முதல் தலமாக செங்கல்பட்டுக்கும் அரக்கோணத்துக்கும் இடையிலே உள்ள பகுதி. பெருமான் ஏகம்பநாதர், அம்பாள் ஏலவார் குழலி. இதற்கான பெரிய புராண பாடல் 325 கையார்ந்த திருத்தொண்டு. திருச்சிற்றம்பலம். கையார்ந்த திருத்தொண்டு கழியமிகு காதலோடும் செய்யா நின்றே எல்லா செந்தமிழ் மாலையும் பாடி மையார்ந்த மிடற்றர் திருமயானத்தை வலம் கொண்டு மெய்யார்வம் உறத் தொழுது விரிப்பினோடு மேவும் நாள். செந்தமிழ் பாடி கச்சி ஏகம்ப பெருமானையும் பக்கத்திலே உள்ள கச்சி மயானத்தையும் வலம் திருத்தொண்டு செய்திருந்தார் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. பண்டு செய்த பழவினையின் பயன் கண்டும் கண்டும் கழித்திகான் நெஞ்சமே வண்டுலா மலர் செஞ்சடை ஏகம்பன் தொண்டனாய் திரிவாய் துயர் தீரவே. செஞ்சடை ஏகம்பன் தொண்டனாய் திரிவாய் துயர் தீரவே. ஏதங்களத்தமை ஆண்டர் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயன்னு பாடின உடனே இங்க என்ன பண்றாரு? கச்சி ஏகம்பனுடைய தொண்டனாய் திரிவாய் துயர் தீரவே என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்த 2வது பாட்டு. நச்சினாலும் நயந்தடியார் தொழ. நடராஜையா படிக்கிறீங்களா? நன்றிங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நச்சினாலும் நடந்தடியார் தொழ. கேக்குதுங்களா ஐயா? நயந்து அடியார். நடந்து நகந்து இல்ல நயந்து. அவர் நடந்துன்னு படிச்சாரு, நயந்துன்னு சொன்னேன். சிவபெருமானே. சிவா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். நயத்தல்னா விரும்புதல் அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. நானும் நடந்துதான் ஐயா படிச்சேன். சிவபெருமானே. நச்சினாலும் நயந்தடியார் தொழ
செய்யாலுமை நங்கை வழிபட ஒச்சையார் குருவார் செறி தீம்பொழில் கச்சி ஏகம்பம் மேகை கை தொழுமினே. கொச்சையார் குருகார் செறி தீம்பொழில் கச்சி ஏகம்பமே கை தொழுமினே. நன்றிங்க ஐயா. பூதியாகிய புனித நீராடி பொங்கு கங்கை தோய் முடித்தடை புனைந்து காதில் வெண்குழை கண்டிகை தாழக் கலந்த யோகத்தின் மருவிய கருத்தால் ஆதிதேவனார் ஆயுமாதவம் செய் அவ்வொவ்வரங்கொலோ அகிலமேன்றளித்த மாது மெய்ப்பயன் கொடுப்பவே கொண்டு வளைத்தழும்புடன் முளைச்சுவடு அணிந்தார்னு சேக்கிழார் பாடுவார். அதுக்கேத்த மாதிரி இங்க அந்த சொல்லு எங்க இருந்து வந்துன்னா இங்க இருந்து வந்து இச்சையால் உமையார் நங்கை வழிபடல் என்ற சொல்லு வந்து அந்த பாட்டு வந்ததுன்னு பெரிய பாடல் வந்து சொல்லுவாங்க. அந்த ஏலவார்களை வழிபட்ட ஏகம்ப பெருமானை நாளும் கைதொழல் வேண்டும் நச்சினாலும் நயந்து அடியார் தொழ. முதல்ல அடியார்களை தொழுது அதுக்கப்புறம் ஆண்டவனை தொழ வேண்டும் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. ஊனில் ஆவி இயங்கிய உலகலாம். முனுசாமி ஐயா வாங்க. முனுசாமி ஐயா நான் பாடட்டுமா? படிச்சுடுப்பா. அடுத்தது முனுசாமி ஐயா படிப்பார். திருச்சிற்றம்பலம். எத்தனாவது? மூணாவது பாட்டுமா. 5ஆம் திருமுறையில 47வது பதிகா 3வது பாட்டு. ஊனிலாவியா? ஆமா 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 ராஜா. பருதிமார் கலைஞர். ஊனிலாவி இயங்கி உலகெல்லாம் தானிலாவிய தன்மயராகிலும் வானிலாவிய பாணி பிறங்க வெங்கானிலாடுவார் கட்சி ஏகம்பரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இங்க பாட்டு பாடும்போது அது ரெக்கார்ட் ஆகுது. அதனால குறுக்க யாரும் பேசாம தான் நல்லா இருக்கும். நடுநோட பேசினா அது வேற சேர்ந்து ரெக்கார்ட் ஆயிடும். இன்னொரு முறை அந்த பாட்டு படி ராஜா. இல்லைங்க ஐயா, முன்சாமியா மியூட் போடல, அதால வந்து எக்கோ வந்து அதால அவர் ஆஃப் பண்ண சொன்னாங்க ஐயா. நானு இல்லமா அந்த பாட்டுக்கு நடுவுல வந்து அந்த சொல்லும் சேர்ந்து வரும். பாட்டுக்கு நடுவுல அதுவும் வரும். அது உண்மைதாங்க ஐயா. தம்பி அந்த பாரு இன்னொரு பாட்டை முழுசா படிமா. 3வது பாட்டை. சரிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஊனிலாவி ஊனிலாவி இயங்கி உலகெல்லாம் தானிலாவிய தன்மையர் ஆகிலும் வானிலாவிய பாணி பிறங்க வெங்கானிலாடுவார் கட்சி ஏகம்பரே. காணில்லாடுவார் கட்சி ஏகம்பரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நாங்கள் விடும் சுவாச காற்றில் மூச்சும் நீதானேன்னு பாடுவாங்க இந்த இதுல எல்லாம். அதனால அது எங்க வந்தா இங்க இருந்தா வந்தது. ஊனில் ஆவி இயங்கி உலகலாம் நான் விடுகிற மூச்சு காற்றாக பெருமான் இருக்கிறான் என்று சொல்ற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. இளையா முக்கன் ஐயா. முன்சாமி ஐயா. அனைத்து அடியே பெருமக்களும் இமயா முக்கண்ணர் என் நெஞ்சத்துள்ளவர் தமையாரும் அறிவுனா தகமைய இமையோர் ஏத்த இருந்தவன் ஏகம்பன் நமையாலும் அவனை தொழுமின்களே.
இமையோரேத்த இருந்தவன் ஏகம்பன் நம்மையாலும் அவனை தொழுமின்களே. ஏகம்பெருமானுக்கு நம்மை ஆள்வதற்காக ஏகம்ப பெருமான் இருக்கிறான், அவனை தொழ வேண்டும் என்று சொல்கிறார். அவனை தொழுமினே என்கிறார். வாழ்க வாழ்க. மருந்தினோடு நல் சுற்றமும். திலகவதி அம்மாவா? திலகவதி அம்மாவா? திருச்சிற்றம்பலம். மருந்தினோடு நற்சுற்றமும் மக்களும், மருந்தினோடு நற்சுற்றமும் மக்களும் பொருந்து நின்றன காயம் புண்ணியன் கருந்தடங் கண்ணினாளுமை கைத்தொழ கருந்தடங் கண்ணினாளுமை கைத்தொழ இருந்தவள் கட்சியே சம்பத்து எந்த இருந்தவன் கட்சியே சம்பத்து எந்த திருச்சிற்றம்பலம். சிவாய. மருந்தினோடு நற்சுற்றமும் மக்களும். இந்த இடத்துல மருந்து என்பது நான் சாப்பிட்ற நோய்க்கான மருந்துன்னு சொல்லலாம். நமக்கு இந்த அருளியல் நிலையிலே மருந்தாக இருப்பது, மந்திரமும் மருந்துமாயிருப்பது நாம் அணுகிற திருநீர். சுற்றம் என்பது நம்முடைய உற்றார் உறவினர்னு சொல்லலாம், நம்மை சுற்றி இருக்கிற ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் என்பது நம்முடைய உற்றார் உறவினர் நண்பர்கள்னு சொல்லலாம். இல்ல, மக்கள் என்பது இங்கே நாம் இங்கே சூழ்ந்திருக்கிற அடியார்களையும் குறிக்கும். அந்த நிலையில திருநீர் அணிந்து நம்முடைய ஐம்புல ஆசைகளை எல்லாம் அடக்கி இந்த அடியாளோடு சேர்ந்து அந்த ஏகம்ப பெருமானை கைதொழுதல் என்ற அருளியல் நிலையிலே இதுக்கு பொருள் காணலாம். உலகியல் நிலையில நம்ம நோய் நொடியில மருந்து சாப்பிட்டு சுற்றத்தாரோடு சேர்ந்து மனைவி மக்களோடு வாழ்தல் என்ற நிலையும் காணலாம். வாழ்க வாழ்க. அடுத்து பொருளினோடு நற்சுற்றமும். பட்டம்மாள் வாங்க. பொருளினோடு நற்சுற்றமும் பற்றிலர் கருளு நன்மை தந்தாயவரும் பொருள் சுருள் கொள் செஞ்சடையான் கச்சியே கம்பம் இருள்கெட சென்று கைதொழுது ஏத்துமே. சிவாய நம. பொருளினோடு நற்சுற்றம் என்பது, பொருள் என்பது உலகியல் செல்வமா இருக்கலாம். இன்னொன்று பொருள் என்பது ஏகம்ப பெருமானே நமக்கு பொருளாக செல்வமாக இருக்கிறான். அவனை சுற்றி ஐம்புலன்களை நாம் பயன்படுத்தல். தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மன்களோ, செவிகால் கண்மனோ என்று அந்த ஐம்புல அதைகளை உலகிலே விட்டு அருளிலே பெருமானை தொழுவதற்கு பயன்படுத்துவது என்ற வகையிலே செய்தால் நம்முடைய இருளாகிய ஆணவம் கெடும். அதனாலே இருள்கட சென்று கைதொழுது ஏத்துமே. வாழ்க வாழ்க. மூக்கு வாய் செவி. பரமேஸ்வரி அம்மா வாங்க. பரமேஸ்வரி. சிவாய நம ஐயா. மூக்கு வாய் சேவி கண் உடலாகி வந்து ஆக்கும் ஐவர்தம் ஆப்பை அவிழ்த்து அருள் நோக்கு வண்ணமை நோய்வினை வாராமே காக்கும் நாயகன் கச்சியேகம்பரே காக்கும் நாயகன் கச்சியேகம்பனே. அப்படி நம்முடைய சுற்றமா இருக்கிற ஐம்பொறிகள் இங்க சொன்னார், அவரே சொல்லிட்டார். மூக்கு வாய் செவி கண் என்ற ஐம்பொறிகள். அந்த ஐம்பொறிகளை உலகிலே செலுத்தினால் நோய் வரும், அருளிலே செலுத்தினால் நம்முடைய வினை தீரும் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பண்ணின் ஓசை. சங்கர் ஐயா வாங்க. சங்கர். ஐயா நான் 8வது பாட்டு பாட்டுமா ஐயா? நான் தர்ஷன் பேசுறேன் ஐயா. பாடுமா பாடுமா.
பண்ணில் ஓசை பழத்தினில் சுவை பெண்ணோட்டானென்று பேசற்கரியவன் வண்ணமில்லி வடிவேராயவன் கண்ணில் உண்மணி கச்சியேகம்பனே. திருச்சிரம்பையா. வாழ்க வாழ்க வாழ்க. கண்ணுக்கு இனியார் வாழ்க. பண்ணில் ஓசை பழத்தினில் இன்சுவை. பெருமான் அந்த திருமுறைகள பண்ணிலே ஓசையாகவும் நாம் உண்கிற பழத்திலே சுவையாகவும் இருக்கிறான். பெண்ணோடு ஆணென்று பேசக்கரியவன் ஆணும் பெண்ணுமாய் ஏகம்பனாய் ஏலவார் குழலியாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுற பாடல். வாழ்க வாழ்க. திருவின் நாயகன் சங்கரையா. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நாடுடைய சிவனே நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருவிநாயகன் செம்மலர் மேலயன் திருவிநாயகன் செம்மலர் மேலயன் ஒருவன் நீண்ட விலங்கொலி சோதிய ஒருவனாயுனர் வாயுனர் வெல்லவே கருநாயகன் கட்சி ஏகம்பனே கருநாயகன் கட்சி ஏகம்பனே. ஒருவனாய் உணர்வாயுதர் என்பது ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று சொல்லி அவன் கருவுள் நாயகன் நம்முடைய கருத்துக்கு தலைவனாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. இடுகு நுண்ணிடை 10வது பாட்டு. அடியேன் படிக்கிறியா? படிங்க. இடுகு நுண் இடை ஏந்து இளமென் முலை வடிவின் மாதர் தீரம் மனம் வையன் மின் பொடிகொள் மேனியன் பூம்பொழில் கட்சியுள் அடிகள் எம்மை அருந்துயர் தீர்ப்பரே அடிகள் எம்மை அருந்துயர் தீர்ப்பரே. பெருமான் அடிகள் என்பது பெருமானுடைய திருவடிகள். அந்த திருவடிகள் நம்முடைய துயரையெல்லாம் தீர்க்கும். அடுத்து ராணியம்மா பாட்டு. ராணியம்மா. இலங்கை வேந்தன் ராவணன் சென்று தன் விலங்க களை எடுக்க அவ்விரல் ஊன்றலும் கலங்கி கட்சி ஏகம்பவே என்றலும் நலங்கொள் செலவு அளித்தான் எங்கள் நாதனே நலங்கொள் செலவு அளித்தான் எங்கள் நாதனே. திருச்சிற்றம்பலம். கட்சி ஏகம்பவோ என்றலும் நலங்கொள் செலவழித்தான் எங்கள் நாதனே என்று கட்சி ஏகம்ப பெருமானித்தால் நலங்கொள் செலவு என்பது தலப்பயணத்தை குறிப்பார்கள். அந்த தலப்பயணம் தலமாக அமையும். ஏகம்ப பெருமானை சொல்லி வணங்கினால் நாம் தலப்பயணங்கள் செய்து காஞ்சி முதல் கைலாயம் வரை சென்று வழிபடுவதற்கான புண்ணியம் கிடைக்கும் என்ற வகையில் அமைந்த பாடல். அதனால இங்கிருந்து ஒரு கைலாயம் வரைக்கும் பயணம் போனார் அப்பர் சாமி. அதனால நலங்கொள் செலவழித்தான் எங்கள் நாதனே என்பது காஞ்சியில் தொடங்கி கைலாயம் வரை பயணிக்கலாம் என்ற அளவில் அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 5ஆம் திருமுறையிலே 48வது பதிகம். இதுவும் திருக்கட்சி ஏகம்பம். திருக்குறுந்தொகை பகற்பண் 4ஆக நாழிகை 10லிருந்து 12 மணி 9:36 10:48க்குள்ள இந்தோள ராகத்திலே பாடக்கூடியது. தொண்டை நாட்டுடைய முதல் தலமாக செங்கல்பட்டுக்கும் அரக்கோணத்துக்கும் இடையில இருக்கிற அது. இங்கே பெருமான் ஏகம்பநாதர், அம்பாள் ஏலவார் குழலி. இதற்கும் பெரிய புராண பாடல் 325. கையார்ந்த திருத்தொண்டு. கையார்ந்த திருத்தொண்டு கழியமிகு காதலோடும் செய்யா நின்றே எல்லா செந்தமிழ் மாலையும் பாடி மையார்ந்த மிடற்றர் திருமயானத்தை வலம் கொண்டு மெய் ஆர்வம் உறத் தொழுது விரிப்பினோடும் மேவும் நாள்.
கையார்ந்த திருத்தொண்டு செய்து காதலோடும் பாடிய செந்தமிழ் மாலை இது. வாழ்க வாழ்க. பூமேலானும் பூமகள் கேள்வனும் நாமே தேடிய நடுக்குற தீமேயும் குருவா திரு ஏகம்பா ஆமோ அல்லற்பட அடியோங்களே ஆமோ அல்லற்பட அடியோங்களே. பெருமான் திருமாலும் பிரமனும் தட தீயுருவாய் நின்றான். அதனால பூமேலானும் பூமகள் கேள்வி என்பது பிரம்மனை குறிக்கும், நாமேலான் என்பது திருமாலை குறிக்கும். அவர்கள் இருவரும் தேட அவன் தீ உருவாய் நின்றான். அந்த பெருமானை பெயரை சொன்னால் நமக்கு அல்லல் வருமா? வராது என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அருந்திரல் அமரர் அயனோடு. லலிதா பாலசுந்தரம் வாங்க. நமச்சிவாய ஐயா, நன்றி. வாங்க. அருந்தின்றல் அமரர் அயன் மாலோடு திறந்த நின்று வழிபட தேவியோடு இறந்தவன் எழிலார் கச்சி ஏகம்பம் பொருந்த சென்று புடைபட்டெழுதுமே. இறந்தவன் எழிலார் கச்சி ஏகம்பன் பொருந்த சென்று புடைப்பட்டு எழுதுமே. திருச்சிற்றம்பலம் ஐயா, நன்றி. கச்சி ஏகம்ப பெருமான் தேவியோடு இருந்து எழிலாக நிற்கிறான். ஏலவார் குழலியோடு அவன் இருக்கிறான். அந்த பெருமானை தொழுவதற்கு எழுந்து நிற்போமாக என்ற வகையிலே பொருந்தி நின்று புடைபட்டு எழுதும் என்பது நம்முடைய உள்ளத்திலே பெருமானுடைய உணர்வை எழுச்சி கொள்ள செய்தல் தான் எழுதுமே என்ற சொல்லாலே குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. கரைகொள் கண்டத்தன். பாலசுந்தரையா வாங்க. கரைகொள் கண்டத்தின் தோளிரை முக்கனல் மறைகொள் நாவினல் வானவர்காதியான் உறையும் பூம்பொழில் சூழ்கச்சி கம்பம் முறைமையா சென்று முந்தி தொழுதுமே. முறைமையா சென்று முந்தி தொழுதுமே. சிற்றம்பலம். சிவாய நம. கச்சி ஏகம்பனை முறைமையால் சென்று முந்தி தொழுமே. முறை என்பது பெருமானிடத்தில இறைஞ்சுதல். என்ன இறைஞ்சுதல்? இரவாத இன்ப அன்பை இறைஞ்சுதல் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. பொறிப்புலன்களை போக்கறத்துள்ளார் உள்ளத்தை. தாமோதரையா வாங்க. தாமோதரையா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பொறிப்புலன்களை போக்கறுத்துள்ளத்தை நெறிப்படுத்து நினைந்தவர் சிந்தையுள் அறிபுறும் அமுதாயவனே கம்பம் குறிப்பினார் சென்று கூடி தொழுதுமே. அறிபுறும் அமுதாயவனே கம்பம் குறிப்பினார் சென்று கூடி தொழுதுமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. ஏகம்ப பெருமானை குறிப்பினால் சென்று கூடி தொழுதல். பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாதம் மேலனாய் கழிந்த நாளும் மெளிவொடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளிலாது கெட்டேன். அதனால அந்த மாதிரி இல்லாம பெருமானை வணங்க வேண்டும் என்ற குறிப்போடு சென்று வணங்குதல் என்ற வகையில இந்த பாடல் அமைத்திருக்கிறது. வாழ்க வாழ்க. தவறையா காஞ்சத்து வந்துட்டீங்களா? என்னத்துக்கு கவனிக்க? ஆமாங்க ஐயா, நேற்று காலையில வந்தங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அங்க சந்திப்பா இருப்பீங்களா ஐயா? அங்க வர்றவனே. கண்டிப்பாங்க ஐயா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இது ஆடி அமாவாசை கையில. ஆமாங்க ஐயா. ஆமா ஆமா பாக்குறோம். நன்றிங்க ஐயா. வணக்கம். ஞாபகப்படுத்த திருநாசையாக்கம் சொல்லுங்க. கண்டிப்பாங்க ஐயா. வணக்கம் வணக்கம். அடுத்து அஞ்சாவது பாட்டு சிந்தையுள் சிவமாய். வந்தவாசி செண்பகவல்லி அம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். சிந்தையுள் சிவமாய் நின்ற செம்மையோடு அந்தியாய் அனலாய் புனல்வானமாய்
புந்தியாய் புகுந்து உள்ளம் நிறைந்த எந்தை ஏகம்பம் ஏத்தித் தொழுமினே. புந்தியாய் புகுந்து உள்ளம் நிறைந்த எந்தை ஏகம்பம் ஏத்தித் தொழுமினே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. எந்த ஏகம்பத்தை எப்படி ஏத்துதல்? சிந்தையுள் சிவமா ஏத்துதல், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் என்ற வகையில ஏத்துதல். வாழ்க வாழ்க. அடுத்து ஞானப்பிரதா இருக்காங்களா? ஐயா வெளியில போயிருக்காருங்க ஐயா. சரிம்மா சரி. 6வது பாட்டு சாக்கியத்தோடு. வாழப்பாடி சித்ரா. என் அடியார் பெருமக்கள் திருவடி வணக்கிறங்க சாமி. திருச்சிற்றம்பலம். சாக்கியத்தோடு மற்றும் சமன்படும் பாக்கியமேலார் பாடு செலாத்துற பூக்கள் சேவடி யான் கச்சி ஏகம்பம் நாக்கொடேத்தி நயந்து தொழுதுமே. பெருமானை பூக்களாலும் நாட்களாலும் வாழ்த்துதல். காலை எழுந்து பூவோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று போய் பெருமானுக்கு நம்முடைய நாக்கால திருமுறை பாடி வழிபடுதல் என்பது பழைய மரபு. அதுதான் பூக்கொடு சேவடியான் கச்சி ஏகம்பம் நாக்கொடு ஏத்தி நயந்து தொழுமினே. பெருமானுக்கு அவனுடைய புகழ் பாடி வணங்குதல். வாழ்க வாழ்க. மூப்பினோடு முனிவரும் எந்தவன்? சிவசெல்வி அம்மா வாங்க. ஏழாவது பாட்டு. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய நற்றுணையாவது நமச்சிவாயவே. பாட்டு படிங்க. 5:48 திருக்குறுந்தொகையில. தரிந்தவன் கங்கை அது இல்லம்மா, எது படிக்கிறீங்க? என்ன பயிரமா? 5ஆம் திருமுறையில 48வது 7வது பாட்டு மூப்பினோடுன்னு இருக்கும். சாரி. மூப்பினோடு முனிவர் தெந்தமை ஆர்ப்பதன் முனனி அமரர்கின்கிரை காப்பதாய கடிபொழில் ஏகம்பம் சேர்ப்பதாக நாம் சென்றடைந்துய்துமே. சேர்ப்பதாக நாம் சென்றடைந்துய்துமே. நன்றிங்கய்யா. மூப்பு வந்தா முனிவும் சேர்ந்து வருமா. மூப்புன்னா வயதான காலம், வயதான காலம். முனிவுனா கோபம். அந்த மாதிரி மூப்பினாலே முனிவரன் முன்னம் பெருமான் நம்மை காக்க வேண்டும் என்று கச்சி ஏகம்பனை வணங்குதல். வாழ்க வாழ்க. ஆலு மாமையில் சாயல் நல்லாருடன். 8வது பாட்டு. கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா. நமச்சிவாயம். சிவா திருச்சிற்றம்பலம். சிவா அடியார் பெருமக்கள் பாய பொய்யாம் சமர்த்தாவி நானாவிது பரிமள மந்திர சொன்ன 10 புஷ்பாஞ்சலி சமர்த்தாவி திரௌபதீபம் வியாபி திரௌபதீபம் நீராஞ்சன சமர்த்தாவி. சிவாயனம் சிவாயனம். 5:48 8வது பாட்டியா? திருச்சிற்றம்பலம். திருக்குறுந்தொகையில 5:48 ஆலு மாமையில் காயல் நல்லாருடும் காலடி இருமா தவிர நெஞ்சமே நீளமாமிழத்தனலே கம்பனார் ஒலமாமலர் பதமே கும்பிடே நீளமாமிழத்தனலே கம்பனார் ஒலமாமலர் பதமே கும்பிடே
பரமமலர் கும்பிடே. சிவா சித்தவன். நன்றி ஐயா, வணக்கம். சிவா. நீலமாமிடற்று அண்ணல் ஏகம்பனார் கோலமா மரத்பாதம் கும்பிடென்று அந்த ஏகம்ப பெருமானை நீலமாமிடற்று அண்ணலாக நஞ்சுண்ட கண்டனாக தொழுதல். வாழ்க வாழ்க. ஐயா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அங்க இதை வழிபாடு வச்சுக்கலாம். ஆடி அமாவாசைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையா? சரிங்களா? வாழ்க. அடுத்து பொய் அனைத்தும் 9வது பாட்டு. சொக்கம்மாள் வாங்க. சொக்கம்மாள் இருக்காருங்க ஐயா, பாட சொல்லிட்டாங்களா? சொக்கம்மாள் யாருமா? ஐயா ஐயா வந்திருக்காருங்க ஐயா, ஞானப்பிரகாசம் ஐயா. பாட சொல்லுங்க. பாடுங்க. அடுத்தது சொக்கம்மாள். திருச்சிற்றம்பலம். ஞானப்பிரகாசையா வாங்க. பொய் அனைத்தையும் விட்டவ புந்தியுள் மெய்யனை சுடவன் மழு ஏந்திய கையனை கச்சியகம்பம் மேவிய ஐயனை தொழுவார்க்கு இல்லை அல்லலே. கச்சியகம்பனை தொழுதால் அல்லல் இல்லை என்று சொல்கிறார் திருநாவுக்கரசனார். வாழ்க வாழ்க. அரக்கன் தன்வலி. திருச்சிற்றம்பலம். அரக்கன் என்னங்கய்யா பாடுங்கம்மா. படிங்க. அரக்கன் தன்வலி உன்னி கையிலையே நெருக்கி சென்றெடுத்தான் முடித்தோல் நெருத்து இறக்கையின் இசை கேட்டவன் ஏகம்பன் தருக்கதாக நாம் சார்ந்து தொழுமினே. இறக்கையின் இசை கேட்டவன் ஏகம்பன் தருக்கதாக நாம் சார்ந்து தொழுதுமே. ஏகம்ப பெருமான் இன்னிசை கேட்டானாம். ஏழிசையா இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் இருக்கிற அந்த பெருமான் இன்னிசை கேட்டு நமக்கு அருள் செய்கிறான் என்று சொல்கிறார். அவனை சார்ந்து தொழ வேண்டும் என்று. அடுத்து 5ஆம் திருமுறையிலே 49வது பதிகம் திருவெண்காடு. திரு குறுந்தொகை பகற்பன் 4 நாழிகை 10 12 மணி 9:36 10:48 இந்தோள ராகத்திலே பாடத்தக்கது. காவிரி வடகரையிலே 11வது தலமாக சீர்காழிக்கு கிழக்கே அமைந்துள்ளது. இங்கே உள்ள பெருமான் சுவாதாரண்யேஸ்வரர், அம்பாள் பிரம்ம வித்யா நாயகி அப்படின்னு போட்டிருக்கு. திருநாவுக்கரசர் பதிகத்துல புராணத்துல 189வது பாட்டு. ஆண்ட அரசு எழுந்தருள. ஐயா 189 பெரிய புராணத்துல. சரி. ஆண்ட அரசு எழுந்தருள கோலக்காவை அவரோடும் சென்று இறைஞ்சி அன்பு கொண்டு மீண்டருளினார். அவரும் விடை கொண்டு இப்பால் வேதநாயகர் விரும்பும் பதிகளான நீண்ட கருப்பரியலூர் புன்கூர் நீடூர் நீடு திருக்குறுக்கை திருநின்றியூரும் காண்தகைய நனிப்பள்ளி முதலாய் நன்னி கண்ணுதலார் கழல் தொழுது கலந்து செல்லார். நாவுக்கரசர் பெருமான் ஞான சம்பந்தோடு சென்று கோலக்காவை வணங்கி விட்டு அவரிடம் விடைபெற்று அந்த சீர்காழியை சுற்றியுள்ள பல்வேறு தலங்களை வணங்கினான்னு பட்டியலிடுகிறார். அதுல திருப்புன்கூர், திருநீடூர், திருக்கருப்பரியூர், திருடுன்றியூர் முதலாய தலங்கள். அதுல திருவெண்காடும் ஒன்று என்று சொல்லி அந்த திருவெண்காடு அடைநெஞ்சே என்று நம்மளையெல்லாம் அழைக்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பண்காட்டி படியாயதன் பத்தற்கு கண்காட்டி கண்ணில் நின்ற மணியொக்கும் பெண் காட்டி பிறை சென்னி வைத்தான் தீரு
வெண்காட்டை அடைந்துயும் மட நெஞ்சமே வெண்காட்டை அடைந்து மட நெஞ்சமே திருவெண்காட்டை அடைந்து வணங்கி உய்யலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கொள்ளி வெந்தடல். இரண்டாவது பாட்டு. செல்வம் அம்மா செல்வம். ஒல்லி வெந்தழல் வீசி நின்றாடுவார் ஒல்லிய கணம் சூழ்வுமை பங்கனார் வெள்ளியன் கரியன் பசியேறிய தெள்ளியன் திருவெண்காடடை நெஞ்சமே வெள்ளியன் கரியன் பசியேறிய தெள்ளியன் திருவெண்காடடை நெஞ்சே. திருச்சிற்றம்பலம். பெருமான் வெள்ளியன் என்றும் கரியன் என்றும் சொல்கிறார். வெள்ளியன் என்பது அவன் பூசுகிற வெண்ணீட்டாரே வெள்ளியன். கரியன் என்பது அவன் உண்ட நீல அந்த நஞ்சினாலே அவன் கரியன். அவன் என்ன பண்ணான்? பசுவாகிய அந்த எருதின் மேலே ஏறி நமக்கு அருள் செய்கிறான். தெள்ளியனாக தெளிந்த உணர்வுடையவனாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. உன் நோக்கும் இன்பம் வேண்டு. மல்லிகா. சிவாயினம். இருக்கங்கய்யா, படிக்கிறேங்கய்யா. திருச்சிற்றம்பலம். ஊனோக்கும் இன்பம் வேண்டி உழலாதே வானோக்கும் வலியாவது நின்மினோ தானோக்கும் தன்னடியவர் நாவினில் தேனோக்கும் வெண்காடடை நெஞ்சமே தேனோக்கும் வெண்காடு அடை நெஞ்சமே. திருச்சிற்றம்பலங்கய்யா. நன்றிங்கய்யா. அவன் தித்திக்கும் சிவபெருமானாலே தான் நோக்கும் தன் அடியார் நாவினில் தேன் நோக்கும் பொருளாக இருக்கிறான். அப்படி தேன் நோக்கும் பெருமா இருக்கிற அந்த திருவெண்காடு அடை நெஞ்சே என்று அழைக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து பருவெண்கோட்டு. உமா அம்மா வாங்க. உமா அம்மா. பற்றவன் கங்கை பாம்பு மதியுடன். அது இல்லம்மா, அதுக்கு முன்பு நாலாவது பாட்டுமா. சிவாயினம்பா. பருவெண் கோட்டு பைங்கண் மத வேளத்தின் உருவம் காட்டி நின்றான் உமை அஞ்சவே திருவெண்காடு இறைவன் உறையும் இடம் திருவெண்காடு அடைந்து உய்மட நெஞ்சே திருவெண்காட்டு இறைவன் உறையும் இடம் திருவெண்காடு அடைந்து உய்மட நெஞ்சே. பைங்கண் மதவேழத்தின் உருவம் காட்டு என்பது நம்முடைய மதமாகிய ஆணவத்தை உரித்தெடுக்கிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பற்றவன் கங்கை. அஞ்சாவது. ஈ சித்ரா படிக்கிறீங்களா? வாங்க. ஈ சித்ரா. திருச்சிற்றம்பலம். பற்றவன் கங்கை பாம்பு மதியுடன் உற்றவன் சடையானுயர் ஞானங்கள் கற்றவன் கயவர் புறம் ஓரம்பால் செற்றவன்றிரு வெண்காட்டடை நெஞ்சே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கற்றவன் கயவர் ஓரம்பால் செற்றவன் என்று முப்புறமெரித்து மும்மல காரியம் செய்தவன் என்று குறிக்கிற பாடல். வாழ்க வாழ்க. கூடினான் உமையாளொரு. ஆறாவது பாட்டு. நித்திலா அம்மா வாங்க. நித்திலா. வாமா வாமா. கூடினானும் யாழொரு பாகம் வேடனாய் விசையர் கருள் செய்தன் சேடனார் சிவனார் சிந்தை மேயவன் காடனாரடியே அடை நெஞ்சமே. நன்றிங்க. வேதிய சேலத்து வேதிய செல்வி. சேடனார் சிவனார் சிந்தை மேயம் வெண்காடனார். சேடனார் என்பது பெருமான் அடியார்க்கு அடியனாக இருக்கிறான். சேடன் என்பது அடியான் என்று பெயர். சிவபெருமான் அடியார்க்கு அடியனாக இருந்து நம்மை ஆட்கொள்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. தரித்தவன் கங்கை. பத்மாவதி அம்மா வாங்க. பத்மாவதி.
தரித்தவன் கங்கை பாம்பு மதிவுடன் புரித்த புன்சடையான் கயவர் புறம் எரித்தவன் மறை நான்கினோடு ஆரங்கம் விரித்தவன் உறைவின் காடு அடை நெஞ்சே விரித்தவன் உறைவின் காடு அடை நெஞ்சே. நன்றி. மறை நான்கினோடு ஆரங்கம் விரித்தவன் என்று அந்த அஞ்செழுத்தை மூலாதாரத்திலிருந்து நாதத்தின் வழியாக மேலே எழுப்பி புருவன் நடுவிலே கொண்டு வந்து செலுத்தல் என்ற வகையில அதை ஆரங்கம் விரித்தவன் என்ற சொல்லாலே சொல்லி காட்டினார். வாழ்க வாழ்க. பட்டம் இண்டை அவை கொடு. கோபால் சரிதா வாங்க. வாங்கம்மா. அதோ பாருங்க. பட்டம் இண்டையவை கொடு பத்தர்கள் சிட்டநாதி என்றும் சிந்தை செய்யவே நட்டமூர்த்தி ஞான சுடராய் நின்ற அட்டமூர்த்திதன் வெண்காடு அடை நெஞ்சமே வெண்காடு அடை நெஞ்சமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நட்டமூர்த்தி ஞானச்சுடராய் நின்ற அட்டமூர்த்தி. அட்டமூர்த்தி என்பது பெருமாள் எண்வகையா இருக்கிறான். நிலம் நீர் நெருப்பு உயிர் நெழ்விசுப்பு நிலாப்பகலும் புலனாய மைந்தருடு எண்வகையாய் புணர்ந்திருந்தான் என்பதை அட்டமூர்த்தி என்றே சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. ஏன வேடத்தினானும். நடராஜையா நடராஜையா. திருச்சிற்றம்பலம். 5:49 திரு வெண்காடு தானுங்கய்யா. திருச்சிற்றம்பலம். பாவை பாடுவர். அது இல்லப்பா, என்ன பாட்டா? 5:49 திருவெண்காடு 5ஆம் திருமுறையில 49வது பதிகம் 9வது பாட்டு. ஐயா ஏன வேடத்தி தானே? ஆமா. ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்கய்யா. ஏன வேடத்தினானும் பிரம்மனும் தான வேடமுன் தாழ்ந்தறிகின்றவாயின்றிலா ஞான வேடன் விகடற்கு விசையற்கு அருள் செய்யும் காண வேடந்தன் வெண்காடு அடை நெஞ்சே. நன்றிங்கய்யா. ஞான வேடன் விசையற்கு அருள் செய்யும் காண வேடன் என்று சொல்லி அவன் காண வேடுவனாய் இந்த காட்டுல போய் தவம் செய்தவன் யாரு? அர்ஜுனன். அவனுக்கு ஞான வேடனாக இருந்து அருள் செய்தார். அப்படி செய்து அருள் செய்த பெருமாள் இருக்கிற இடம் திருவெண்காடு என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அர்ஜுனுக்கு அருள் செய்ததாக. வாழ்க. பாலையாடுவர் பன்மறை ஓதுவர். முனுசாமி ஐயா வாங்க. முனுசாமி. பாலையாடுவர் பன்முறை ஓதுவர் சேலையாடிய கண்ணுமை பங்கனா வேலையார் விடம் உண்டவன் காடற்கு மாலையாவது மாண்டவரங்கமே. நன்றி ஐயா. பாலையாடுவர் பன்மறை ஓதுவர் என்பது பால் என்பது பெருமானுக்கு அந்த பெருமானை ஆட்டுகிற பொருளாக அந்த ஆவின் பால் இருக்கிற என்பதை பாலையாடுவர் பன்மறை ஓதுவர். ஓதுகிற மறை அஞ்செழுத்தாக இருக்கிறது. அஞ்செழுத்தோது ஆவின் பால் ஆடுவார் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. ராவணம் செய்ய மாமதி பற்றவை. திலகவதி அம்மா வாங்க. திலகவதி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
சிராவணம் செய்ய மமதி மற்பற்றவை ராவணம் செய்ய மமதி பற்றவை ராவணம் உடையான் தனை உள்குமென் ராவணனை ஓன்றி அருள் செய்த ராவணன் திருவெண்காடடை மினே ராவணன் திருவெண்காடு அடைமினே. ராவணன் தன்னை ஊன்றி அருள் செய்த அந்த ராவணனுக்கு திருவடி சூடி அவனுக்கு வாழும் நாளும் கொடுத்தார் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மணி 6:10 மேல ஆயிடுச்சு. இதோட முடிச்சுக்கலாம், மிச்சம் நாளைக்கு வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த படத்துக்கு லேட் ஆகிடும், அதனால அதை முடிச்சு 3 பதிகம் படிச்சிருக்கோம். பொன்னூசல் பாடி கதவடைப்பித்தல் வாழ்த்து. பொன்னூசல் பட்டம்மாள் படிங்க. பரமேஸ்வரி அம்மா பட்டம்மாள் படிங்க. பொன்னூசல் எத்தனாவது பாட்டு சொல்லுங்க? 3வது பாட்டு படிங்க. 3வது. முன்னீரம் ஆதியம் இல்ல. இருக்காங்களா? இருக்குங்க ஐயா. பாடுங்கம்மா. 8, 16, 3. எடுத்துக்கங்க ஐயா. முன்னேறு மாதியும் இல்லான் முனிவர் குழாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் என கருளி தன் கருணை வெள்ளத்தே மண்ணூர மண்ணும் மணி உத்தர கோசமங்கை மின்னேறும் மாடவியன் மாளிகை பாடி பொன்னேறு பொன்முலையீர் பொன்னோ செல்லாடாமோ பொன்னேறு பொன்முலையீர் பொன்னோ செல்லாடாமோ. ஆதியம் இல்ல அந்தபம் இல்ல அரும்பொருள் அவன் என்ன பண்ணா? தண்ணீரை எனக்கருளி தன் கருணை வெள்ளத்து தான் பூசிருக்கிற வெந்நீரை எனக்கு தந்து எனக்கு என்ன பண்ண தன்னுடைய கருணையை பொழிகிறான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து திருக்கதை வடைப்பித்தல் விடுமின் வெகுளி வேட்கை நோய். பரமேஸ்வரி அம்மா வாங்க. பாடுங்கம்மா. 8:45, 5. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையானடிக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைப்பட்டு உருகி போற்றுவோம் பொய்யங்கண்ணாழ்வான் புகழ்களையே உடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. விடுமின் வெகுளி வேட்கை நோய் திருமுறை தமிழோசை பாடுவதற்காக அந்த விடுமின் வெகுளி கோபத்தை விடுதல், வேட்கையாகி ஆசையை விடுதல். ஆசையை விட்ட அன்பு சேரும். அதனால அன்புதான் சிவம். வாழ்க வாழ்க. வாழ்த்து. வாங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாங்க.
மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல எதிர்த்து ஆடுமோ குறைவில்லை கண்ணில் நல்ல குறும் கல்மலர் வளர்நகர் பெண்ணில் நல்ல ஆளோடு பெருந்தகை இருந்தது வாழ்மிகில் வராது செய்க மறுவளம் சுரக்க மன்னன் தோன்முறை அரசு செய்க பிறலாது ஊர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நற்றதில் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறுரு தளம்பேல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்ப சூறு செய்தலிவேல் வாழ்க உப்புறம் வாழ்க செல்வோம் ஓரியம் என்று வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறுவ வல்லு வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் உருவாய் அருவாய் உலகாய் உலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விரியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம். பெருமானே குருவாக வந்து அருள் செய்த அருணகிரியார் வாக்கு இல்ல, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நிறைவு செய்துக்கலையா? மறுபடியும் இரவு சந்திப்போம். அனைத்து அடியார்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். சிவாய நடராஜன் இல்லையா? நடராஜையா க்ளோஸ் பண்ணுங்க. சிவாய நம. நடராஜையா சிவாய பண்ண சொல்றாங்க பாரு ஐயா. ஐயா சரஸ்வதி ஏதோ ஆன் பண்ண சொல்றாங்க, கை காட்டுக்கு. யாருன்னு தெரியும். வந்துட்டேங்க. நான் அதுல தண்ணி குழால வந்துட்டு வந்துட்டேன். சிவபெருமானே முடிவு கொண்டு வரலையா? வாங்கம்மா வாங்கம்மா. சிவாய நமக. நடராஜன் ஐயாவை காணோன்னு தேடினாங்க. ஆமா வந்துட்டுமா. அந்த குழால தண்ணி பிடிக்க போயிட்டுமா. சிவ சிவா சொன்னேன், அவ்வளவுதான். தண்ணி பிடிச்சா அடைக்கலப்பத்துல கடைசி மட்டும்தான் தண்ணி பிடிக்குது. வழங்குகின்றாய்க்கு உன் அருளாரமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத்தந்து உயர்கொள்ளாய் அழங்குகின்றேன் உடையாய் அடியேனும் அடைக்கலம். ஊருணேஸ்வரர் ஞாபகத்துக்கு வராது. அதுதான் தண்ணி பிடிக்கிறது. ஊருணேஸ்வரர் கோயில்ல நம்ம பாடினாங்க ஐயா சிவபெருமானே. சிவசிவா. ஆமா, தண்ணி பிடிக்கினா வெறும் தண்ணி பிடிக்கல. பெருமான் வந்து தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத்தந்து உயர்கொள்கிறான்னு சொல்லி பெருமானுக்கு அடைக்கலம் புகுதல். அத சரணடையிலன்னு சொல்றாரு. இப்ப பெருமானை அடைகிற களமாக நம்மை மாற்றிக் கொள்ளுதல். வெறும் தண்ணி பிடிக்கிற களமா இல்லாம பெருமான் வந்து புகிற களமாக நம்முடைய உடம்பை மாற்றிக் கொள்ளுதல். பரவாயில்லைங்க. 2 பாட்டு எனக்கு கொடுத்தாரு ராஜா ஐயா. பாடிட்டேங்க ஐயா. சரஸ்வதி புத்தகம் வந்து சேர்ந்துச்சுங்களாமா? வந்துருச்சு. மிக்க நன்றி. பண்ணில் ஓசை பழத்தினில் பெண்ணோடு ஆனன்று பேசக்கரியவன் வண்ணமில்லை வடிவு வேறாயவன் கண்ணில் உள்மணி கச்சியே கம்பவன். வாழ்க வாழ்க. இன்னைக்கு கச்சிய கம்பத்தில் 2 பதிகம் 2 தெருக்கொண்டு 2 பதிகம் படிச்சோம். வாழ்க. நன்றி நன்றி, மிக்க நன்றிங்க. நன்றி. அடுத்த வாரம் காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரம் வந்து அடியாமாசல வசிஷ்டேஸ்வரருக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பா ஐயா. பதிகம் முடிஞ்சிச்சுங்களா ஐயா? எல்லாம் பதிகம் முடிஞ்சிச்சாப்போ? படிச்சாச்சு. வாழ்த்து படிச்சாச்சு. நிகழ்ச்சியை முடிவு கொண்டாங்க, அப்புறம் பேசலாம். கண்டிப்பா. சிவபெருமானே. சிவசிவ பாருங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன். சிவபெருமானே. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கர சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய 4 எங்கள் தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி. நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி, வணக்கம். இரவு சந்திப்பையா.